ஆட்சியாளர்கள் கவனிக்க வேண்டிய வேலையே என்னன்னு சொன்னா கருத்துக்களை வெளியே சொல்றவங்க, ரீதியாக சொல்றவங்க, ஆவணங்களை காட்டி நியாயங்கள் பேச வர்றவங்க, இவங்களுடைய கருத்துரிமையெல்லாம் வந்து மறுக்கிற மாதிரி கைது செய்வதும் வழக்கு போடுவதும் என்பது தீர்ப்பாது. தவிர எஃப்ஐஆர்ல முதற்கொண்டு அவர் மேலேயே குற்றம் சொல்லுவது, இது வந்து எல்லோரும் வேங்க வேலை உதாரணம் கட்டி பார்ப்பாங்க. யார் வந்து புகார் சொன்னாங்களோ, யார் அதனால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலேயே குற்றம் சொல்லித்தான் காவல்துறை சொல்லிச்சு. இதுவரை அந்த விஷயமும் புரியல. நீங்க தான் மலத்தை கலந்துங்க. ஆமா, அது மாதிரி வந்து இதுலயும் வந்து பிளேம் அப்படிங்கிறது வந்து குற்றம் சாட்டப்படுவது என்பது வந்து அவர் மேலேயே தாவேகா விஜய் மேலேயே சொல்வது என்பது வந்து சால பொருத்தமானது அல்ல. யாரும் அப்படி அதை இணங்க மாட்டாங்க. நீங்க வந்து ஒரு கருத்தை சொல்றீங்கன்னு சொன்னா மக்கள் இணங்கணும். இப்பொழுது வந்து ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நல்ல நிலைப்பாடு, இனிமேல் வந்து இப்படி நடக்கக்கூடாது, அதற்காகத்தான் அருணா ஜெகதீசன் வந்து போட்டு அது வந்த உடனே இனிமேல் இப்படி நடக்க விடாம தடுப்பதற்கு என்ன வழி, வந்து இந்த பிரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படிங்கிறான், தடுப்பதற்கு என்ன வழி என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்றாரு. அது அன்னைக்கே அவர் உணர்ந்ததுனாலதான் அருணா ஜெகதீசன் போட்டார். அருணா ஜெகதீசன் எல்லோருமே வந்து தூத்துக்குடியை பாட்டு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு என்ன பின்னணி, யார் யாரு இந்த குற்றம் சாட்டி அருணா ஜெகதீசன் கொடுத்ததுதான் தூத்துக்குடி. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அப்ப இருந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரையும் அங்குள்ள காவல்துறை பொறுப்பாளர்களையும், அது வந்து ஒரு தனியார் கம்பெனி அவங்க கையாண்டாங்க, அவங்களுக்கு சாதகமா போயிட்டாங்கன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்போ அப்படி வரும்பொழுது அங்கும் கூட என்னன்னு சொன்னா அவர்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த கலெக்டரையும் அந்த எஸ்பியும் அங்க கொண்டு வந்து போட்டதே அங்க உள்ள மாவட்ட அமைச்சர் என்று சொல்லி அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜ் மேலையும் வந்துச்சு. அப்ப இங்கும் அதே மாதிரி தானே வரும். இங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் வந்து மீறி போவாங்களா, உளவுத்துறை அதிகாரிகளும் வந்து அங்க உள்ள அரசியல் அதிகாரத்தை மீறி போவாங்க. யாரோன்னு இல்லை, பிரபலமாக இது மாதிரி எதையும் செய்ய சாதிக்க வல்லவர் என்று சொல்லக்கூடியவர் தான் வந்து அங்க வந்து மாவட்ட செயலாளராகவும் கழகத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஸ்பாட்டுக்கும் உடனே போய் செய்யறார். அப்ப அவர் செய்வதெல்லாம் நல்லது செய்வது நல்லதாக போகுமா அல்லதாக போகுமா என்பது கூட ஆய்வு பண்ணும். அப்போ கழகத்துக்கு உள்ளுக்கும் அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி போடணும் போல இருக்கு. அது கூட வந்து கழக தலைவர் சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்போ கழக தலைவருக்கு நிறைய விஷயங்களை வந்து சிந்தித்து செயல்பட சொல்லி நீதிமன்றம் என்ன கொடுக்க போகுது தீர்ப்பு என்பதை ஒட்டி விசாரணை என்ன விசாரணை ஆணையம் போடும், அந்த விசாரணை செய்து இதை கொடுக்க போகுது என்ற அளவுக்கு வரும்பொழுதுதான் நாம் வந்து